அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பெருக்கினுடைய மிக அற்புதமான பதிவு. 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகின்ற ஆடிப்பெருக்கானது நம்முடைய குடும்பத்தில் பல மங்களங்களை பெருக்கும், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம எந்த விஷயத்தை செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு மிக நல்லது, எந்த விஷயத்தை கண்டிப்பாக அந்த நாளை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா இந்த நாட்களில் நம்ம தொடங்க போகின்ற எந்த காரியங்களும் பல மடங்கு பெருகுங்கிறதுனால தான் நம்ம சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரம் நம்ம குடும்பத்துக்கு வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள், சில மங்கள பொருட்களை இந்த நாளை நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சோன்னா நல்ல பல மடங்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். குடும்பத்தில் எல்லா செல்வ செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானங்கள், இப்படி தொட்ட காரியங்கள் எல்லாம் பெருகிக்கொண்டே போகக்கூடிய அற்புதமான நாள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்துடைய 18வது நாள் தான் ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடுறோம். இந்த நாளில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் அந்த ஆற்று மணலை பிள்ளையாரை பிடிச்சி காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்தி அன்றைய தினம் வழிபடுவோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புண்ணிய நதிகளெல்லாம் நம்ம நீராடினோன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், தான தர்மங்கள், நம்ம துவங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அதனுடைய பலன்கள் எல்லாம் பல மடங்காக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்குக்கு மிக முக்கியமான ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த புனிதமான நாளில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், எந்த காரியங்கள் செஞ்சாலும் செல்வங்கள் பெருகும், குடும்பத்துக்கு சுபமங்கலங்கள் நடப்பதற்கு, சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எந்த பொருளை நம்ம அடுத்தவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகமே பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் தான் நீர். ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்மளால் ஒரு அணுவும் இந்த உலகத்தில் அசையாது. நம்ம வாழ்வதற்கு, இந்த உலகம், உயிர்கள் எல்லாமே இயங்குவதற்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீரை தெய்வமாக பாவிச்சு அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் நமக்கு இந்த மழை காலத்துடைய துவக்கமான மாதம். அதனால தான் ஆடி மாதத்தில் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோவில்கள் எல்லாம் திருவிழாக்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த திருவிழா முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி பெய்யக்கூடிய மழையால் ஏரி, குளம், ஆறு எல்லா நீர்நிலையும் நிரம்பி நல்ல விவசாயம் எல்லாம் செழிக்க அந்த தண்ணி உதவுறதுனால அந்த நீரை வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்கோம். காவிரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் நம்ம வழிபடுறோம். ஆடி மாதத்தில் பெய்யக்கூடிய மழையால் பொங்கி வரும் காவிரி ஆற்றோட தண்ணியானது கடைமடை வரைக்கும் பாய்ந்து ஓடுறதுக்கு 15 நாட்களாக தேவைப்படும். அதனால தான் ஆடி மாதத்துடைய 18வது நாளில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடக்கூடிய பழக்கம் வந்தது. அப்படி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லா தெய்வங்களுடைய சக்தியும் காவிரி தாய் தான் வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு வழங்கக்கூடிய திருநாளாக ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுது. இந்த நாளில் காவிரியில் புனிதமாக நம்ம நீராடி பூஜை செய்யக்கூடிய பழக்கமும் இருக்குது. இந்த நாட்களில் நம்ம என்ன வாங்கலாம்? ஏன்னா இந்த நாளை நீங்கள் எது வாங்கினாலுமே நமக்கு பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை. உங்களுடைய சுப காரிய வேலைகள் துவங்குவது, புதிய முயற்சியில் நம்ம வாங்கிறது, வேறு ஏதாவது புதிய முயற்சிகள் நம்ம ஈடுபடுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அப்படி எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் ஒரு பிள்ளையார் சுழின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த நாளை நீங்கள் தொட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது எந்த ஒரு தொடங்கிறது விஷயங்கள் நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு நிற்காமல் எப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுதோ அதே மாதிரி எந்த தடையுமே வராமல் நமக்கு அது பெருக்கெடுத்து நமக்கு வரும், பெருகிக்கொண்டே செல்லுங்கிறதுனால தான் இந்த நாட்களில் நீங்கள் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஆவணியில் முகூர்த்தம் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஐப்பசியில் அப்படி முகூர்த்தம் வச்சுருப்பாங்க. அவங்க இந்த நாளில் நம்ம குழந்தைகளுக்காக வேறு ஏதாவது தங்க நகைகள் வாங்குவதாக இருக்கட்டும், இல்லாட்டி முகூர்த்த புடவைகள், அப்படி எல்லா விஷயங்களுமே இந்த நாட்களில் நமக்கு வாங்கினா நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள், மங்களங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆடிப்பெருக்கானது நமக்கு அக்ஷய திருதியைக்கு இணையானது. அதற்காக எல்லாருமே கண்டிப்பாக நகை வாங்கணும், புடவை வாங்கணும், நமக்கு கோல்டு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயங்களே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பொருட்கள் வாங்கினா குடும்பத்துக்கு நல்லதோ அது மாதிரி எந்த ஒரு பொருட்களையுமே நீங்கள் வாங்கிக்கலாம்.
மங்கள பொருட்கள் நிறைய பேர் நம்ம வீட்டு பூஜைக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? இது மாதிரி சின்னதாக ஒரு விளக்கு வாங்கணும்னு நினச்சிருப்போம், பூஜைக்கான ஒரு தட்டு வாங்கணும்னு நினச்சிருப்போம். அப்படி ஏதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இன்றைய நாளை நம்ம வாங்கினோன்னா அது நல்ல ஒரு சுப மங்களமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் தான் நமக்கு திருமாங்கல்ய கயிறு நமக்கு மாற்ற பழக்கங்கள் இருக்குது. அப்படி நம்ம ஏற்கனவே கழுத்தில் கயிறு கட்டியிருக்கோமா, அது கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு, ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா இந்த நாளில் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். நல்ல ஒரு மங்களங்கள், நல்ல ஒரு மாங்கல்ய பலம் இது எல்லாமே நமக்கு கூடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி செல்வம் பெருகணும், வீட்டில் நமக்கு குடும்பத்தில் நல்ல அடுத்தடுத்த மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும், நல்ல பணவரவுகள் வரணும், குடும்பத்தில் கணவர் இல்லாட்டி மனைவிக்கான வருமானங்கள் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் மங்களங்கள் நமக்கு நடக்கணுங்கிறவங்க சில மங்கள பொருட்களை நம்ம வீட்டில் வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம். எப்பயுமே இது மாதிரி பூஜை டைமில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் மஞ்சள், குங்குமம் இந்த 2 பொருளையும் வாங்கிறதுக்கு அது இந்த நாளில் வந்து நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பூஜைக்கு இப்போ ஆடி வெள்ளிக்கெலாம் நாங்கள் வாங்கியிருக்கோமா அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு சாஸ்திர ஐதீகத்துக்காச்சும் நம்ம முன்னாடியே கூட வாங்கி வைக்கலாம். இல்லாட்டி அந்த நாள் கரெக்டாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் கடையில் கூட வாங்கி வைக்கலாம். மஞ்சள், குங்குமம் வாங்கிக்கோங்க. அதோட ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருள் தான் உப்பு. கல்லுப்புங்கிறதே மகாலட்சுமியோட ஒரு அம்சம், நமக்கு செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும். அந்த உப்பு வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டாச்சும் அன்றைய நாள் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அன்றைய நாள் உப்பு வந்து நமக்கு குபேரனுடைய அம்சமாக கூட பார்க்கப்படுது. நம்ம அன்றைய நாள் சுவாமிக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணி முடித்தோடனே கையோட நம்மளுடைய உப்பு ஜாடியில் வந்து புதுசாக இப்படி உப்பு கொட்டி நம்ம நிறச்சி வைக்கிறதுங்கிறது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மஞ்சள் வாங்குறப்ப மஞ்சள் பூஜைக்கான மஞ்சள் தூள் வாங்கினா கூட நம்ம குண்டு மஞ்சள், அந்த உருண்டை மஞ்சள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உருண்டை மஞ்சள் வந்து நீங்கள் அன்றைய நாள் வாங்கிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். ஏன்னா மஞ்சள்ங்கிறது தங்கத்துக்கு இணையான ஒரு பொருள். அதனால தான் தாலி கயிற்றில் வந்து தங்கத்துக்கு பதிலாக மஞ்சள் கயிறும் கட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மஞ்சள் வந்து நீங்கள் பொடி வாங்கலாம். இருந்தாலும் ஒரு ஐதீகத்துக்காச்சும் கிழங்கு வந்து வாங்கி நம்முடைய பூஜையில் வைக்கிறப்ப அதற்கான ஒரு ஐஸ்வர்யங்களும் அதனுடைய பலன்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதோடு கூட பச்சரிசி நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா பூஜை நேரங்களும் இப்படி பச்சரிசி, உப்பு, மஞ்சள், குங்குமம் இது மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுறப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அதாவது பணத்துக்கு என்றைக்குமே தட்டுப்பாடே இல்லாமல் பணவரவானது நமக்கு அதீதமாக இருக்கும். கையில் வந்து 4 காசு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் பூஜை அறைக்கு வச்சதுக்கப்புறம் நம்முடைய சமையலுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் அன்றைய நாள் செய்ய மறக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை தாலிக்கயிறு மாற்றிக்கிறதுக்காக பக்கத்தில் நீர்நிலைகளுக்கு எங்கேயாச்சும் போனதாலும் சரி, மறக்கக்கூடாத ஒரு விஷயம், நீங்கள் அன்றைய நாள் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் இல்லை 3 பேருக்காச்சும் உங்கள் கையால் அந்த மஞ்சள் நம்ம குங்குமத்தை வந்து தானமாக கொடுக்கறது. வெத்தலை, பாக்கு, பழம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு நம்ம குங்குமம் வச்சுட்டு உங்கள் கிட்ட வளையல் இருந்ததுன்னா வைக்கலாம், இல்லாட்டி ஜாக்கெட் இருந்ததுன்னா வைக்கலாம், இல்லாட்டி ₹1 நாணயம் மட்டும் வச்சுட்டு தட்சிணை மாதிரி வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்களேன். உங்களோட வீட்டில் நல்ல ஒரு சுபமங்கலங்கள் நடக்கும், நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாம் பெருகும், நமக்கு நல்லபடியாக ஒரு மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக தேடி வரும். மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைய நாளில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறது, அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியமே நம்ம அடுத்தவங்களுக்கான அன்னதானம் தான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் பல மடங்கு பெருகும். அதனால தான் ஏழை எளியவங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு எளிமையான உணவுப் பொருட்கள் நீங்கள் அன்றைக்கி தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் புண்ணியம் வந்து சேருங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. நம்ம எந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், நகை இதை வந்து அடுத்தவங்க கிட்டேருந்து அன்றைய நாளில் கடனாக நீங்கள் வாங்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு கடனாக நம்ம அந்த பொருளை வந்து கொடுக்கவும் கூடாது. இதே மாதிரி நம்ம தானமாக பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து கடனாக அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எளிமையான விஷயங்கள் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சோன்னா நிச்சயமாக நல்ல பல மடங்கு செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே பெருகி வரும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து உந்துதலாக, தூண்டுகளாக இருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.